ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ட்ராகன் ஃப்ரூட் வச்சு சூப்பரான கேக் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் ட்ராகன் ஃப்ரூட் ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன். அது பாதியை மட்டும் நான் இது மாதிரி ஸ்லைசஸாக எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தாலே அழகாக வந்துடும். ஸோ இது மாதிரி எடுத்துகிட்டு இந்த கீழே இருக்க அந்த ட்ராகன் ஃப்ரூட்டோட அந்த தோலை குப்பையில் போடாமல் அதில் மில்க் ஷேக் மாதிரி செஞ்சதை இதில் ஊற்றி குடிக்கும்பொழுது ரொம்ப டெக்கரேட்டராக நல்லாயிருக்கும். ஸோ அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆஃப் மட்டும் நல்லா எடுத்துக்கிட்டு கட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கேக் கடைகளில் வாங்குறத விட இது மாதிரி வீட்டில் நமக்கு நம்ம கண்கூடாக நேச்சுரலாக நம்ம வீட்டில் இருக்க ஹெல்த்தான பொருட்களை வச்சு நம்ம செய்யலாம். என்னோடய பேபியை கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து அழகாக சாப்பிட்றேன்ட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்போ அவங்களோட கை தான் குறுக்க வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது கேழ்வரகு. ஸோ கேழ்வரகு இது மாதிரி நான் வாங்கி வச்சுப்பேன். ஏன்னா கேழ்வரகு கடைகளில் வாங்குறத விட இது மாதிரி கேழ்வரகாக வாங்கி நம்மளே அரைச்சிக்கிறது எவ்வளவோ மேல். ஸோ இதுலேருந்து நான் ஒரு 2 பவுல் வர மாதிரி நான் அளந்து போட்டுக்கிறேன். ஸோ இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் மாவு வர மாதிரி. ஸோ பாருங்கள், நல்லா மாவாக அரைஞ்சி வந்துருச்சு. இதை நம்ம ஒரு ஜன்னி வச்சு நல்லா இதை சலித்து எடுத்துக்கலாம். அப்படி ஜன்னி இல்லைன்னா கூட இது மாதிரி ஒரு வடிகட்டி மாதிரி இருந்தால் கூட வச்சு நல்லா இதை சலித்து எடுத்துக்கோங்க. மேலே இருக்க அந்த குருணை எல்லாத்தையுமே கீழே ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ மாவு மட்டும் நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பவுலில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஃப்ரூட்ஸை ஃபஸ்ட்டு போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச அந்த மாவையும் இதை கொட்டிக்கலாம். ஸோ அந்த ட்ராகன் ஃப்ரூட் நார்மலாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம இது மாதிரி எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த முட்டை வேணாலும் உடச்சி ஊற்றிக்கலாம். நான் கடைகளில் வாங்கின முட்டையை தான் நான் 2 முட்டை சேர்த்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது 1 டேபிள் ஸ்பூன் மைதா நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரொம்ப சால்ட்டு சேர்க்கக்கூடாது, நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மெஷர்மெண்ட் கப்பில் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு இந்த கேழ்வரகு மாவு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ கேழ்வரகு மாவில் நம்ம செய்யும்பொழுது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரோஜா பூவோட அந்த இதழ்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா நேச்சுரல்ஸ் ஃபுட் அப்படிங்கிற ஒரு பேஜ்லேருந்து நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதோட பெனிஃபிட்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் தயிர் ஒரு கப் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எப்போதுமே ஹெல்த்தான விஷயங்களை கொடுக்கறதுல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுக்க பாருங்கள். இப்போ நான் பார்த்திங்கன்னா நான் சுகர் சேர்க்கல, அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஒயிட் கலரில் இருக்க சுகரும் சரி சால்ட்டுமே சரி நம்ம உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சுகர் இது மாதிரி எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பட்டர் ஷீட் வச்சு கீழே கொஞ்சமாக இந்த சாக்கோ சிப்ஸ் எல்லாம் போட்டுக்கிறேன். ஸோ அது மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த மிக்ஸிங்கை சேர்த்துட்டு ஒரு கத்தி வச்சு இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக ப்ரௌன் சுகர் போட்டுட்டு அது மேலே சாக்கோ சிப்ஸ்லாம் நான் போட்டுக்கிறேன். ஸோ இதை நான் ஆல்ரெடி ஒரு 45 மினிட்ஸ் குக்கரை ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்குள்ளே ஒரு குட்டியாக ஒரு ஜன்னி மாதிரி வச்சுட்டு அது மேலே இந்த கேக் நம்ம ஊற்றின இந்த பாக்ஸை வச்சுக்கலாம். ஸோ இது இப்போ ஒரு 45லேருந்து ஒரு 1 hour நல்லா இது லோ ஃப்ளேமில் வேகணும். மேலே நீங்கள் குக்கருக்கு விசில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஒரு 45 நிமிஷம் கழித்து நான் எடுத்து பார்த்தேன், நல்லா வெந்திருக்கு. ஸோ சென்டரில் குத்தி பார்க்கணும், நல்லா வெந்து இருந்துச்சு. ஸோ நம்ம சைடு ஓரங்கள்லாம் எடுத்துகிட்டு இது மாதிரி கத்தி வச்சு ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அழகாக பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் வந்திருந்துச்சு. ஸோ இதில் பாதி பீஸ் என்னோடய பேபி வேணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த
பீஸ் வந்து கட் ஆகியிருக்கு. அந்த கிளிப் வந்து கரெக்டாக எடுக்க முடியல அவங்க சேட்டை பண்ணிகிட்டு இருந்தனால. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பை.